الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது சூரா அல் கஹஃப், குர்ஆன்ல நிறைய விதமான சூறாக்கள் நம்ம பார்க்கலாம். அந்த சூறாக்களுடைய இரண்டு வகை இருக்கு. ஒன்று மக்கி, இன்னொன்று மதனி. அதாவது சில சூறாக்கள் மக்கி அடிப்படையில் இருக்கும், சில சூறாக்கள் மதனி அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஹயர். இப்போ மக்கி மதனியோட பிரிவாடு எப்படி இருக்கு அப்படின்றது யாருக்கா தெரியுமா? இந்த சூறா மக்கி சூறா, இந்த சூறா மதனி சூறா அப்படின்ற இந்த பிரிவினை எப்படி? மக்கால இறங்குனா மக்கி, மதினா இறங்குனா மதனியா? அப்படியா? அப்படிதானா? இடங்களை பொறுத்து இல்லை. அதாவது ஹிஜ்ரத்துக்கு பின்னால இறங்குனா மதனி சூறா, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்குனா அது மக்கி சூறா. கிளியரா? ஹிஜ்ரத் பயணம் செஞ்சாங்களா மக்கள் அந்த மதினா, இந்த பயணத்துக்கு பின்னாடி இறங்குறது எல்லாமே மதனி சூறாக்கள். சரிங்களா? இந்த பயணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் இறங்குச்சோ அதெல்லாம் மக்கி சூறா. சரிங்களா? இடங்களை பொறுத்து கிடையாது, காலத்தை பொறுத்து இருக்கு. எதுவி காலத்தை பொறுத்து இருக்கு. உதாரணம் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இதா ஜா அன்னசுலாய் உல் ஃபதஹ், எல்லாருக்கும் தெரியுமா? இதா ஜா அன்னசுலாய் உல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றியும் வரும் பொழுது நபியை நீங்கள் காண்பீர்கள். அதாவது ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குறானா. இந்த வசனம் எங்க இறங்குச்சு? மக்கால. ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யும் பொழுது அரஃபாவுடைய மைதானத்திற்கும் இறங்குச்சு அப்படின்ற அறிவிப்பை நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். சரிங்களா? என்னதான் இது? அதாவது மக்கால இறங்கினாலும் சரி, நிறைய அறிஞர்கள் மத்தியில இது மதீனாவுடைய சூறாவா இது சேர்க்கப்படுது. ஏன்? இது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போ இடங்களை வச்சு கிடையாது, காலங்களை வச்சு. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இப்படியா புரிஞ்சுக்கும். சூரா கஹஃப் மக்கியா மதனியா? மக்கி, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கப்பட்ட ஒரு விஷயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லாம சூரா கஹஃப், இது சூரா கஹஃபா சூரா காஃபா அப்படின்றதே நிறைய சகோதர மத்தியில குழப்பமா இருந்தது பார்க்க முடியுது. சூரா கஹஃபா அல்லது காஃபா அப்படின்னு சொல்லிட்டு. காஃப் வேற, கஹஃப் வேற. காஃப் குர்ஆனோட பின்னாடி இருக்கு. சரிங்களா? 27வது ஜுஸ்ல நீங்க பார்க்கலாம். 25வது ஜுஸ்ல என்ன பண்ணலாம்? நீங்க சூரா காஃபை பார்க்கலாம். சரிங்களா? கஹஃப் ஆரம்பத்திலே இருக்கும். 18வது சூறாகவே என்னாவது ஆரம்பத்தில் பதிவாகுது அப்படின்ற பார்க்கிறோம். சரிங்களா? சூரா கஹஃப், கஹஃப் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? கஹஃப் குகை. கஹஃப்னா என்னது? குகை. அஸ்ஹாபுல் கஹஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஹாபுல் கஹஃப்னா என்னது? குகை வாசிகள் அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? சூரா கஹஃப் ஏன் இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல குகை வாசிகள் சம்பந்தமான ஒரு சம்பவத்தை பத்தி, உண்மையா நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது பேசுறான். சரிங்களா? எனவே முதலாவது இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுனால அதுவே இந்த சூறாவுடைய பெயரா வைக்கப்பட்டது. சஹாபாக்கள் காலத்திலிருந்து இதே பெயரா தான் வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சூரா கஹஃப்ல சம்பவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே மக்கி சூறாக்கள், மக்கால இறக்கப்பட்ட சூறாக்கள் நீங்க பாத்தீங்கன்னாலே சம்பவங்கள் வரலாறுகள் நிறைய இருக்கும். அந்த அடிப்படையில கஹஃப்லயும் வரலாறுகள் இருக்கு. எத்தனை வரலாறு சொல்லப்பட்டிருக்காருக்க தெரியுமா? சூரா கஹஃப்ல 4 தானா? 5 பாய் 5 சொல்றாரு. 5 எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அதாவது 5ல ஒன்னே ஒன்று விட்டு மீதி 4 நமக்கு படிப்பினை. எந்த படிப்பு? 5மே படிப்பினை தான். நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு அந்த 4 தான் வந்துட்டு மிக மெயினானது. சரிங்களா? முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளுடைய வரலாறு. குகைவாசிகளுடைய வரலாறு இப்ப நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது தோட்டத்து சகோதரர்கள், அதாவது தோட்டம் வச்சிருந்த 2 சகோதரருடைய வரலாறு. மூணாவது வரலாறு அல்லாஹ் பேசுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷைத்தான் வழி கெடுத்தது. இது அல்லாஹ் பேசுவான். இது நம்ம தலைப்புல இல்ல. 4வது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்த மட்டும் பேசப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸர் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி தேடல் சம்பந்தமான ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கும். அது 4வது. 5வது ஜுல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த இடங்களை எப்படி அவர் வந்துட்டு அடைச்சாரு, அல்லாஹ்வுடைய உதவி கண்டு எப்படி அடைச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது வரலாறு. நடுவில் சொல்லப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்லீஸ் சம்பந்தமான இந்த வரலாறு தவிர மீதி 4 வரலாறு நம்ம எடுத்துக்கொண்டக்கூடிய தலைப்பா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு 2 அமர்வா இருக்கும். சரிங்களா? இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இருக்கும். 2 அமர்வா இன்ஷா அல்லாஹ் பிரிக்கப்பட்டிருக்கு. 2 அமர்வுல 2 வரலாறு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
ஆனா இந்த 4 வரலாறுக்கும் தஜ்ஜாலுடைய வரைக்கும் இணைந்த ஒரு தொடர்புகள் இருக்கு. தஜ்ஜால் எல்லாருக்கும் தெரியும் தானே? தஜ்ஜாலோட வரைக்கும் இந்த 4 வரலாறுக்கும் ஒரு இணைந்த தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். அது என்ன தொடர்பு அப்படின்னு இந்த 4 வரலாறும் கரெக்டா புரிஞ்சாலும் கடைசியில நமக்கு புரியும். இந்த 4 வரலாறும் அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கடைசியில அது என்ன படிப்பினை அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால முதல்ல வரலாறு என்ன நம்ம தெரிஞ்சுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் இதே மாதிரி அமர்வு இன்ஷா அல்லாஹ் எல்லா சகோதரும் கூடுங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா நமக்கு என்ன அது தொடர்பு இருக்கு, தஜ்ஜாலோட வரைக்கும் என்ன இணைப்பு இருக்கு அப்படின்றதும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நமக்கு புரியும். அதே மாதிரி சூரா கஹஃப் பொறுத்த வரையும் சூரா கஹஃப் ஓதுனா சில நன்மைகள் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப வருஷமா கேள்விப்பட்டிருக்க உண்டு. சரிங்களா? பொதுவா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கஞ்சர் ஷேக் உஸ்மான் அல் ஹமீஸ், நிறைய சகோதரர்கள் இங்கிலீஷ்ல கேட்டிருக்க உண்டு, பார்த்துருக்க உண்டு. ஷேக் உஸ்மான் அல் ஹமீஸ் சொல்லுவாரு, சூரா அல் கஹஃபுடைய ஃபசீலத், அதோடைய அருமைகள் உணர்த்தக்கூடிய எந்த ஹதீஸ் எல்லாம் வந்திருக்கோ எல்லா ஹதீஸும் அதாவது ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஹதீஸும் ஆதாரமற்றது. உதாரணம் பார்க்கிறோம், சூரா அல் கஹஃப் ஓதுனா ஒரு மனிதருக்கு அந்த வாரத்துல அந்த ஜும்மால யாரு ஜும்மா நாளில் சூரா கஹஃப் ஓதுறாரோ அந்த ஜும்மால அடுத்த ஜும்மா வரை அவருக்கு ஒரு ஒளி உண்டு. இன்னொன்னு, அதாவது ஷைத்தான் தீண்டுல பாதுகாப்பு கொடுக்கப்படும், தஜ்ஜால் இருந்து பாதுகாப்பு கொடுக்கப்படும். இப்படி சொல்லப்படக்கூடிய நிறைய ஹதீஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சில ஹதீஸ்ல ஒரு வாரம், சிலது ஒரு மாதம் கால அவகாசத்துக்கும் அல்லாஹ் அவருக்கு வந்து பாதுகாப்பு தரும் அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு. ஹதீஸ் இருந்தாலும் ஆனா சில மார்க்க அறிஞர் மத்தியில அது என்னது ஆதாரமற்ற ஹதீஸ்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சகோதரர்கள் யாரும் இந்த வழக்கத்தை விடக்கூடாது. ஆதாரமற்றது அப்படின்றக்காண்டி விடக்கூடாது. சரிங்களா? நம்முடைய செயல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்தாலும் ஆதாரம் இல்லை சொல்றதுக்கும் ரெண்டும் வேற. ஏன்னு சொன்னா இஸ்லாமிய வழக்கம் ஆரம்ப காலத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். பல வருடமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சுண்ணாவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எந்த சுண்ணாவை? வெள்ளிக்கிழமை சூறாக்காக போதக்கூடிய ஒரு வளமை நம்முடைய சமுதாயத்தை ஆரம்பத்துல இருந்து இருக்கு. எனவே ஆரம்பத்துல இந்த வளமை இருக்கிறதுன்னு காரணமா இது ஒரு நல்ல அமலா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படை என்ன சொல்றாங்க, இந்த பழக்கத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஆனா என்னது, இது ஓதுனா கண்டிப்பா நன்மை கிடைக்கும் அப்படின்னு நியத்துனா ஒரு சூறாவை ஓதணும் அப்படின்ற இந்த வளமையை ஒவ்வொரு வெள்ளியும் ஓதி கொண்டு இருங்க, இதை விட வேண்டாம் அப்படின்றதும் மார்க் அறிஞர் சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இரண்டாவது விஷயமா சூரா அல் கஹஃபுடைய முதல் 10 வசனங்கள் மனப்பாடம் செய்தா தஜ்ஜாலுடைய வருகையுடைய அந்த ஃபித்னாவில இருந்து அந்த குழப்பத்துல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு. அதே ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சஹாபி அறிவிப்பாரு, சூரா கஹஃபுடைய கடைசி 10 வசனங்கள் மனநமிட்டா தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னால இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ரெண்டு இணைச்சு நீங்க பார்க்கலாம் மார்க்க அறிஞர்கள் இது ரெண்டு இணைச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, சில ஹதீஸ் முதல் 10 வசனம் வருது, சில ஹதீஸ்ல கடைசி 10 ஆயத்தும் வருது. எனவே முதல் 10 2 சேர்த்து 20 வசனம் நீங்க மனவா பண்ணீங்க, அவர் 2 சேர்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதாவது 2 வெவ்வேறு விதமா ஹதீஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹதீஸும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணும். சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யணும். ஆக மொத்தம் இந்த முதல் 2 வசனங்கள் மனப்பாடம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா 2 ஹதீஸ் மூலியம் அமல் செஞ்ச ஒரு காரியமா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சூரா கஹஃபுடைய ஒரு மேலேற்றமான சில விஷயங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்து பார்க்கும்போது சூரா கஹஃப் நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது 9வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள் சம்பந்தமான விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மற்ற பயான்கள் போன்று வெறும் கதைகளை சொல்லிட்டு அதுல வரக்கூடிய படிப்பினை சொல்லிட்டு போலாம். சரிங்களா? ஆனா எல்லாமே கல்வி ரீதியான ஒரு அமர்வா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால என்ன பண்றோம், அதாவது முதலாவது செலக்டடான சில வசனம் நான் படிக்கிறேன், அதோட தர்ஜுமா சொல்றேன். இந்த வசனம் படிச்சு தர்ஜுமா சொல்லக்கூடிய காரியம் அது எதற்கு சொல்லப்படுது, முடிஞ்ச அளவுக்கு சூறாவை நல்லபடியா புரிஞ்சுக்கணும். ஒரு பயானா கேட்டும் அப்படின்னு கடந்து போகாம சூறால இருந்து நானே படிச்சேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வரணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, பயான் அப்படின்ற விஷயத்த எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா பயான்களை விட கல்வி ரீதியான அமர்களுக்கு தாக்கம் அதிகமா இருக்கு. நீங்க எந்த ஃபுக்கஹாக்கள் எடுத்தாலும் எவ்வளவு பெரிய உலமாக்கள் எடுத்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா, பயான்களை விட கல்வி ரீதியான அமர்வர்களுக்கு மாற்றங்கள் அதிகமா இருக்கு. அது லேட்டா இருக்கலாம், ஆனா மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஒவ்வொருவரும் தன்னுடைய இடங்களை பார்ப்பது என்ன, மாற்றங்கள் கண்டிப்பா ஆகுது. பயான்கள் என்ன ஆகும், நம்ம ஒரு விஷயத்த சுவையா கேட்போம், ஆனா காதுக்கு தான் சுவை இருக்கே தவிர கல்புக்கு இல்ல. எப்போ கல்புக்கு வந்துட்டு செய்தி போய் சேரலையோ அந்த இடத்துல மாற்றங்கள் வராது அப்படின்றும் பாக்குறோம். இதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் உள்ளம் திறந்து விட்டால் அவன் திறந்து விடுவான், உள்ளம் திறந்தவில்லை என்று சொன்னால் அவன் திருந்த மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நம்ம என்ன பண்றோம், இதனூடாக பார்க்கிறோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான்,
நபியே, கஹஃப் வாசிகள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சியில ஒரு அத்தாட்சி என்பதை நீங்கள் கண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்த அல்லாஹ் சொல்றான், இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் குகை பக்கமாக அவர்கள் ஒதுங்கினார்கள். ஒதுங்கிய பொழுது அவர்கள் பிரார்த்தித்தார்கள், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன் தரப்புல இருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு, இன்னும் எங்களுடைய காரியத்தை ஈஸியாக்கு, இலகாக்கு என்று சொல்லி அவர்கள் குகை பக்கமாக வந்து அல்லாஹ்விடத்து பிரார்த்தனை செய்தார்கள். ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன ஆததா. எனவே அவர்கள் பிரார்த்தனை செய்ததன் காரணமாக அவர்கள் காதில் நாங்கள் அடித்தோம், எனவே அவர்கள் பல வருடம் தூங்கி விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். காதில் அடித்தோம் என்று சொன்னா என்ன ஆச்சு? அவர்கள் அல்லாஹ் தூங்க வச்சுட்டான். அது சொல்லக்கூடிய வழக்கம் என்னது? அரபியோட வழக்கம் என்ன? காதுல அடிச்சோம் அப்படின்னா தூங்கிட்டாங்கன்னு அப்படி அர்த்தம். அவர்களை அல்லாஹ் தூங்க வைத்தான். அவர்கள் பல வருடம் தூங்கினார்கள். சும்மா பாஸ்னாம் லினஅலமு அய்யுல் ஹிஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிஸு அமதா. பிறகு தங்களுக்கு ஒருவர் எவ்வளவு வருடம் நாங்கள் தூங்கிக் கொண்டோம் என்பதை அவர்கள் பேசிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல வருடம் தூங்க வைத்தோம். சும்மா அதாவது நஹ்னு நகுஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, இந்த கஹஃப் வாசிகளுடைய வரலாறை, உண்மையான வரலாறை நாங்கள் உங்களிடத்தில் சொல்லுவோம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. நிச்சயமாக இந்த குகைவாசிகள் குகை பக்கமாக தங்கினார்களே, இவர்கள் சில வாலிபர்கள். யாரு? ஃபித்யத்துன், சில வாலிபர்கள், சின்ன பசங்க கிடையாது, வயசானவங்க கிடையாது, சில வாலிபர்கள். வஸித்னாஹும் ஹுதா ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, இன்னும் அவருடைய ஹிதாயத்தை நாங்கள் அதிகமாக்கணும் அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான். பிறகு இப்பதான் அல்லாஹ் ரஹ்மான் மெயினான சில விஷயங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். வரபத்னா அலா குலூபிஹிம் இன் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹன் ஃபகுல். அதாவது லகது குல்னா இதன் ஷத்ததா. அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான், அதாவது அவர்களில் அந்த வாலிபர்கள் சொன்னால, இந்த வாலிபர்கள் கொடுமையான மன்னருக்கு முன்னால் நின்று சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய இறைவன் தான் வானங்களிலும் பூமியும் படைத்த இறைவன். லன் நதுவ மின் தூனி, ஒரு பொழுதும் அல்லாஹ்வுக்கு இணையா யாரையும் கூப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு இந்த வாலிபர்கள் கொடுமையான மன்னருக்கு முன்னால் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் சொல்றான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதாவது வைஸி தஸல்துமூஹும் வமா யஅபுதூன இல்லல்லாஹ் ஃபஉ இலல் கஃப் யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதி வ யுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா. அப்பொழுது கடுமையான சூழ்நிலை வந்து அந்த மன்னருடைய, அதாவது மன்னர் கீழே இருப்பாங்களே அந்த போரை செய்றவங்க இவங்களெல்லாம் அந்த மன்னர் அனுப்பி வைக்கும் பொழுது இந்த வாலிபர் அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து கடுமையான சூழ்நிலை இருக்கும் பொழுது, தீவிரமான சூழ்நிலை நிலவும் பொழுது ஒரு குகை பக்கமாக அவர்கள் ஒதுங்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்க இறங்கியது அல்லாஹ் ரப்பல் சொல்றான். சரிங்களா? இதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னும் சில விஷயங்களை சொல்றான். ஒத்தரஷம் சைதா தலா தஸாவுரான் கஃபிம் தாத்தல் யமீன் வைதா கரபத் தக்ரிஹும் தாத்த ஷிமால் வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின் ذلك மின் ஆயாத்தில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் சொல்றான், அவங்க குகை பக்கமாக ஒதுங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான். உறங்க வைத்த பிறகு பல வருடம் உறங்கினார்கள். எப்படி உறங்கினார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் சொல்றான், சூரியன் உதித்தது. சூரியன் உதித்தது. உதித்த பிறகு சூரியனுடைய ஒளி என்பது அவருடைய வலதுபுறமாக பட்டது. சூரியனுடைய ஒளி வலதுபுறமாக பட்டது. பிறகு சூரியன் மறைந்தது. மறையும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளி என்பது அவருடைய இடது பக்கமாக பட்டது. அல்லாஹ் தொடர்ந்து இந்த வசனத்துல 17வது வசனத்தை சொல்றான், வலது பக்கம் பட்டது, இடது பக்கமும் பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் ஒளி, அது என்ன விட்டமின் கிடைக்கணுமோ, அது மூலியமா என்ன சத்துக்கள் கிடைக்குமோ அது மனிதனுடைய உடலுக்கு தேவை. இது தேவையின் காரணமா வலதுபுறம் அல்லாஹ் சூரியனை ஒளி பட வச்சான், இடதுபுறம் பட வச்சான் அப்படின்றதும் இந்த இடங்கள்ல அல்லாஹ் நம்ம சொல்லித்தரான் அப்படின்னு பாக்குறோம். وتحسبهم ايقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوسيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا. அதாவது அல்லாஹ் ரப்பல் சொல்றான், அவர்கள் படுத்து கொண்டிருந்தார்கள் பல வருடம், ஆனால் நீங்கள் அவர்களை கண்டால் அவங்க முழிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள் பார்ப்பீர்கள். அவங்க படுத்துட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? முழிச்சிட்டு இருக்கமா இருக்கும். வாசல்ல ஒரு நாயும் காத்து கொண்டிருந்தது. இன்னும் அவர்கள் நீங்கள் கண்டால் ஃபிராரன், அவங்க தூங்கிட்டு இருக்க பார்த்தா முழிச்சிட்டு இருக்கமா இருக்கும். அவங்களுடைய முகங்களையும் உடல் அமைப்பையும் அல்லாஹ் எப்படி அமைச்சானா ஃபிராரன், நீங்க பார்த்தா ஓடிடுவீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த தூங்கிட்டு இருக்கும் நபர்களை நீங்க பார்த்தா நீங்க ஓடிடுவீங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்க அந்த வாலிபர்கள் அல்லாஹ் ரப்பல் பார்ப்பதற்கு கொஞ்சம் பயங்கரமான ஒரு நிலையை ஆக்கி வச்சிருந்தான். ஏன்? யாரும் நெருங்க கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தான் அப்படின்னு பாக்குறோம். பிறகு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு கால காயிலும் மின்ஹும் கம் லபிஸ்தும், எந்த பிறகு ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறாரு. காலு லபிஸ்னா யௌமன் அவ் பாதயம், ஒருத்தர் சொல்றாரு ஒரு நாள் அல்லது பாதி நாள், ஃபுல் டே அல்லது ஹாஃப் டே நாங்கள் தூங்கி இருப்போம். அதாவது காலு ரப்புக்கும் அலம் பிமா லபிஸ்தும், ஒருத்தர் சொல்றாரு இல்ல அதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது,
உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பனா அறிந்திருப்பான். நம்ம எவ்வளவு நாள் தூங்கணும் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபபாஸ அஹதக்கும் பிவரிக்கிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்காத ஆமன். பிறகு அவங்கள ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு சில்வர் காயின் இருக்கு, இந்த சில்வர் காயின் நீங்க எடுங்க. நம்மள ஒருத்தர் வெளியே போட்டோம், மதீனாக்கு போட்டோம்னா சவுதிக்கு போட்டோம். மதீனாக்கு போனோம் அப்படின்னா மதீனா சிட்டிக்கு சொல்லுவாங்க. எது சொல்லுவாங்க? சிட்டிக்கு சொல்லுவாங்க. கிராமத்துக்கு கரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டிக்கு மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க. மதீனா பக்கம் போனோம்னா சிட்டி பக்கம் போட்டோம். சிட்டில என்ன இருக்கும்? மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்ல அஸ்கா தஆமன் இருக்கல ஃப்ரெஷ்ஷான உணவு எதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கட்டும். யாருக்கும் டவுட் வராத நிலையில அந்த ஃபுட் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும். நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மஷூரா கொடுக்கிறாரு அப்படின்றதும் நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து அல்லாஹ் ரபுல்லா என்ன பண்றான்? அதாவது அவர்களை பத்தி இன்னும் சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் அப்படியே பார்க்கிறோம். நம்ம தர்ஜுமா இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கலாம். இந்த இடங்கள்ல என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரணிக்கிறாங்க. மரணிச்சு கிட்டத்தட்ட 570 வருஷம் பிறகு ரசூசாசம் என்ன பண்றாங்க? மக்கால ஒரு நபியா, அதாவது நபி மக்கால ரசூலா பிறக்கிறாங்க. 570 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலா மக்கால பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இடைப்பட்ட காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கம் பரவுது. என்னதான் பரவுனாலும் கலப்படத்தோட தான் கொஞ்சம் கொஞ்சமா பரவுது அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இந்த நேரத்துல இந்த சம்பவம் நடக்கு. சில முஅர்ரிகின் வரலாறு ஆசிரியர்கள் அடிப்படையில இந்த சம்பவம் நடக்கு ஷாம், பலஸ்தீன், ஜோர்டான் இதெல்லாம் சேர்ந்துதான் ஷாமுடைய பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷாமுடைய பகுதியில் தான் இந்த சம்பவம் நடக்குது. சரிங்களா? ஷாமுடைய பகுதியில ஒரு ஆட்சியாளர் இருக்கான். மிகவும் கொடுமையான ஆட்சியாளன். ஷிர்க், குஃபுர்லாம் நிறைஞ்ச ஒரு கொடுமையான ஆட்சியாளன். நீங்க பார்க்கலாம் பண்டைய காலத்துல எப்படி அப்படின்னு சொன்னா, ஆட்சியாளர் மன்னர் என்ன மதமோ அந்த மதம் தான் மக்களுடைய மதமா இருக்கும். முரண்பட்டு இருந்தாங்கன்னா கொலை செஞ்சிருவாங்க, இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆட்சியாளர் என்ன மதத்துல இருக்காங்களோ அந்த மதம் தான் இவங்களும் இருக்கணும். எந்த முரண்படக்கூடாது. அதனாலதான் பாக்குறோம், எந்த ஒரு விஷயம் சொல்றா இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் திருந்திட்டா கீழே இருக்கவங்க திருந்துறாங்க அப்படின்னு காண்டி. அப்போ இந்த ஆட்சியாளர் குஃப்ரும் ஷிர்க்கும் நிறைஞ்சிருந்தா ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஃபித்யத்துன் இந்த வாலிபர்கள்ட்ட ஆரம்பத்துல இந்த ஹிதாயத்திற்கு அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவன்கிட்ட கலப்படம் இல்ல, அதாவது அல்லாஹ் ரபுல்லானுக்கு இணைய யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தாலும் அந்த சுத்தமான மார்க்கம் இந்த நபர்கிட்ட இருக்கு. கொஞ்சம் கூட ஷிர்க் இல்லாம, கொஞ்சம் கூட ஷிர்க்கும் குஃபுரும் இல்லாம இந்த வாலிபர்கள் சுத்தமான ஒரு மார்க்கத்துல இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த செய்தி யாருக்கு தெரிய வருது? மன்னருக்கு தெரியாது. மன்னர் தெரியும் சும்மா விடுவானா? மன்னர் கூப்பிடுறான். மன்னர் கூப்பிட்டுட்டு இந்த வாலிபர்கிட்ட பேசுறான். பேசிட்டு நீங்க இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்போ அவங்க சொல்றாங்க, ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்ல் லன் நதுவ மின் தூனி. அந்த வாலிபரா சொல்றாங்க, எங்களுடைய இறைவன் வானம் பூமியை படைத்த இறைவன், அவனுக்கு இணையா அவனுடன் யாரையும் நாங்க அழைக்க மாட்டோம், யாரும் பிரார்த்திக்க மாட்டோம், யாரும் இபாதத்து செய்ய மாட்டோம், அவனுக்கு ஷிர்க் ஆக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த நிலை? ஈமானுடைய உச்சநிலை. ஈமானுடைய உச்சநிலை நல்லா தெரியுது. பல பேர் கொன்ன ஒரு பாவி அவன் முன்னாடி பேசினா கண்டிப்பா பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சு கொண்டும் உயிர் மேல ஒரு சொட்டு கூட ஆசை இல்லாம அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துவத்தை எடுத்து வச்சாங்க. இந்த ஈமானோட உயர்ந்த பகுதி அப்படின்னு பாக்குறோம். அந்த நேரத்துல என்ன பண்றான்? இவங்கள அதாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்றான்? ஆட்களை விட்டு அனுப்புறான். இவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல ஓடுறாங்க. ஓடிட்டு என்ன பண்றாங்க? ஒரு குகை பக்கமா வராங்க. ஒரு குகை பக்கமா வராங்க. குகை பக்கம் வந்த பிறகு குகை உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தே இருக்கு, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, இன்னும் எங்களுடைய விஷயத்தில் நீ ஒரு நல்ல வழியை காண்பி, எங்களுக்கு ஈஸி ஆக்கு, இலகு ஆக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்றாங்க. அந்த பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹ் ரப்பனா அவர்களை உறங்க வைக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். அல்லாஹ் அவர்களை உறங்க வைக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். இப்போ உறங்குறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வருடம். 300க்கும் மேற்பட்ட வருடம். சில பேர் 309 சொல்லுவாங்க. 309 தப்பு. சரிங்களா? 300க்கும் மேற்பட்ட வருடம். அவ்வளவுதான். 309 கரெக்டான விஷயம் கிடையாது. 300க்கும் மேற்பட்ட வருடம் உறங்க வைக்கப்படுகிறார்கள். 300 வருஷம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மத்தியில 5 அல்லது 6 சந்ததிகள் கடந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சந்ததியுடைய அளவுகோல் 40 to 50 இவ்வளவுதான் கணக்கு செய்ய முடியும். 100 பண்ணக்கூடாது. 100 பேச்சுடைய வழக்கத்துல தான். செயல் புழக்கத்துல என்னது? 40ல இருந்து 50 வருடம். இதுதான் ஒரு ஜெனரேஷனுடைய புழக்கமா பார்க்கப்படும். இதனால தான் நம்ம பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் ரஹ்மான் சொன்ன, மூசாவே ஃபிரௌன்ட்ட தப்பிச்சாச்சு, நீங்களும் உங்களுக்கு கூட்டத்தை கூப்பிட்டு எங்க போங்க? நீங்க பலஸ்தீன் போங்க. பலஸ்தீன கௌமன் ஜப்பாரின் ஒரு கொடூரமான அரசன் இருக்கான், அவனுக்கு எதிராக நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. யூதர்கள் போர் செஞ்சாங்களா? போர் செய்யல, பயந்துட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க, மூசாவே அதாவது நீங்களும் உங்களோட இறைவனும் போர் செய்யுங்க, நாங்க இங்களே உட்கார்ந்துருக்கோம், ஜெயிச்ச பிறகு கூப்பிடுங்க, நாங்க வரோம்னு சொன்னாங்க யூதர்கள். ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபம் அடைஞ்சான்.
கோபமடைன்னு சொன்னா, அதாவது 40 வருஷம் பூமியில திரிட்டும். 40 வருஷம் இவர்களுக்கு எந்த வெற்றியும் கிடையாது. அகதியா இங்கங்க திரிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 40 வருஷம் விட்டுட்டான். இந்த 40 வருஷம் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது விளக்குறாங்க, உலமாக்கள் விளக்குறாங்க. ஏன் 40 வருஷம் அல்லாஹ் தண்டனையா கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, 40 வருஷத்துல யார் திமிர் பண்ணாங்களோ அவங்க அழிஞ்சிருவாங்க. அவங்க மௌத்தாயிருவாங்க. அடுத்த சந்ததி உருவாக்குவாங்க. அடுத்த சந்ததி உருவாக்குங்க. ஆனா பாக்குறோம் அல்லாஹ்வுடைய நாட்டம். இத 40 வருஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிடுறாங்க. அடுத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறகு அதே 40 வருஷத்துள்ள மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ஸ்டூடண்ட் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நபித்துவம் கொடுக்கப்படுது. இந்த 40 வருஷம் கழிச்சு அவர் ஒரு நபியா வராரு. இந்த யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுடைய சந்ததி வராங்க. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில இந்த கிண்டல் பண்ணக்கூடிய பிள்ளைகளுடைய ஒரு படையின் மூலியமா என்ன பண்றாங்க, எந்த பூமி அவங்களோட தாய் தந்தையர் நாங்க போர் செய்ய மாட்டோம் சொன்னாங்களோ அது ஜெயிக்கப்படுது, உள்ள போறாங்க. அப்ப என்ன தெரியுது, 40 to 50 இயர்ஸ் அல்லது 40 60 வருஷம் இடைப்பட்ட காலம் ஒரு சந்ததி கடந்து போகக்கூடிய காலம். அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். 300 வருஷம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மத்தியில ஒரு 5ல இருந்து 6 சந்ததிகள் கடந்து போச்சு. இப்ப அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான், 300க்கு மேற்பட்ட வருஷம் இந்த வாலிபர்களை தூங்க வச்சிடான். இப்ப தூங்க வச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு ஒருத்தர் என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, எவ்வளவு தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு ஒரு நாள் அல்லது அரை நாள் இப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு அறிவாளி சொல்றாரு, என்னது, இல்ல இல்ல நம்ம சொல்றது எதுவுமே வந்துட்டு வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியும் நம்ம எவ்வளவு நாள் தூங்கணும் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றது என்ன பண்றாரு ஒருத்தர் சொல்றாரு. அந்த சொன்னரே என்ன பண்றாரு, விவரிக்கும், என்ன என்கிட்ட ஒரு சில்வர் காயின் இருக்கு, இந்த சில்வர் வெள்ளி காயின் என்ன பண்ணுங்க நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு சொல்றாரு. இப்போ இந்த 300 வருஷம் இவங்க தூங்குனாங்க, இது இடைப்பட்ட காலமே மிகப்பெரிய ஒரு முஆஜிசா, ஒரு அதாவது நம்ம பாக்குறோம் அதிசயங்கள்ல மிகப்பெரிய அதிசயம். இதனால தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொல்றான், அஜபா, இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பாக்குறோம். 300 வருஷம் அவங்களுடைய உடம்புல ரத்த ஓட்டம் சீராகவும் ஒரு வாலிபர்கள் எப்படி இருக்கணுமோ அதே போன்ற சக்தியுடன் அல்லாஹ் என்ன பண்ணான் வச்சிருந்தான். உணவும் இல்ல, தண்ணீரும் இல்ல. ஆனா 300 வருஷம் உறங்க வச்சான். உறங்க வச்சு உறங்குறதுக்கு முன்னாடி என்ன சக்தியுடனும் என்ன உடம்பு இருந்தாங்களோ அந்த உடம்பு வளரும் இல்ல, இவங்களும் வயசாகல. எப்படி இருந்தாங்களோ அதே ஃபித்தியத்துன், அதே வாலிபர்கள் போலதான் இருந்தான். அதே மாதிரி நம்ம பாக்குறோம் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான், அதாவது ஒத்தக்கரபகும் ஜாத்தில் யமீனி வ ஜாத்த ஷிமால். அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, 300 வருஷம் தூங்குனாங்களே, தூங்கும் பொழுது வலது பக்கம் இடது பக்கம் பெரல வச்சான். அல்லாஹ் என்ன பண்ணா, வலது பக்கம் இடது பக்கம் பெரல வச்சான் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப என்ன தெரியுது, தூக்கத்துல பெரலதும் அல்லாஹ் ரஹ்மான் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹிக்மத்தில் ஒரு ஹிக்மத். ஏன் ஒரே பக்கமா தூங்கி கொண்டிருந்தா என்ன நடக்கும், கையில ரத்தம் அதாவது ஒன்று சேர்ந்துரும். ரத்தம் ஒன்று சேர்ந்து ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒர்க் ஆகாது. சில இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும், கால் வந்து மருத்துவமனை இருக்கும், ஃபீலிங்கே இருக்க நமக்கு. அது ஏன் ரத்தம் அப்படியே ஜாம் ஆயிருச்சு, அப்படியே ஒரு இடத்துல நின்றுச்சு. இப்படி ஒரு இடத்துல நிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணாம், அவருடைய உடம்புகளை திருப்ப வைக்கிறான். பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிச்சிருக்கலாம். நினைச்சா முடிச்சுலாம் முடிக்கலாம், கண்டிப்பா முடிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனித மூளை எப்படி சிந்திக்குமோ அதே போன்ற அல்லாஹ் எடுத்துட்டு போறான். கொஞ்சம் கூட அதாவது இதெல்லாம் கைபான விஷயம் உங்களுக்கு விளங்காது அப்படின்னு நல்லா எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனா ஒரு மனிதன் எப்படி படிப்பானோ, மக்காவோட காஃபிர்கள் படிக்க தெரியாதவர்கள் எப்படி அவங்களுடைய மூளைக்கு போய் சேரமோ அதே மாதிரி அல்லாஹ் சம்பவத்தை எடுத்துட்டு போறான். ஒரு படிக்க தெரியாதவனுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா லாஜிக் அடிப்படையிலும் யதார்த்த அடிப்படையிலும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு போல ஈமான் கொண்டு மிக இலகமான சம்பவத்துல எல்லாம் என்ன பண்றான் எடுத்துட்டு போறான் அப்படின்னு பாக்குறோம். அப்போ வலதுபுறம் இடத்துல திருப்பி வச்சு அவங்களுடைய உடம்பு அல்லாஹ் சஹி சாலிம் மிகவும் ஒரு ஆரோக்கியமான நிலையில் அந்த உடம்பு அல்லாஹ் வைக்கிறான் அப்படின்றதும் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். அப்புறம் எந்திரிக்காங்க, அந்த சில்வர் காயின் எடுக்கப்படுது. எடுக்கப்பட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, மார்க்கெட்டுக்கு போறாரு. மார்க்கெட் போயிட்டு இந்த 300க்கு மேற்பட்ட வருஷம் நான் சொன்னல, இந்த வருஷத்துல சந்ததிகள் தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னோம்ல, சந்ததி தாண்டும் பொழுது அங்க ஆட்சியும் தாண்டப்பட்டுருச்சு. அங்க என்ன ஆச்சு, ஆட்சியும் தாண்டிருச்சு. அதுக்கு பேர் என்ன ஆகுது, ஒரு நல்ல மன்னர் வந்துடுறாரு. நல்ல மன்னர் ஒருத்தர் வந்துடுறாரு. ஆனா இவங்க எந்த காயின் யூஸ் பண்ணாங்க, சில்வர் காயின் சொன்னாங்களே, எந்த காயின் யூஸ் பண்ணாங்களோ அந்த காயின் இவங்க தூங்கி அனுப்பிச்ச பிறகு புழக்கத்துல இல்ல. வேற காயின் வந்துருச்சு. வேற மன்னர், வேற ஆட்சி, வேற நாணயங்கள், கலாச்சாரம் மொத்தமே மாறி போயிருச்சு. கலாச்சாரம் முழுவதும் மாறி போயிருச்சு. அப்போ கலாச்சாரம் மாறி போய் கரன்சிலாம் மாறி போனப்போ பழங்காலத்து 300 வருஷம் பழசிய காயின் எடுத்துட்டு வந்து இவர் கேஷுவலா எடுத்து நீட்டி எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டா டவுட் வருமா, எல்லாருக்கும் டவுட் வரும். அப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த செய்தி அதாவது ஒரே நாள் பகுதியில் என்ன ஆகுது, இந்த செய்தி அரண்மனைக்கு போகுது. அரண்மனைக்கு போன பிறகு அந்த மன்னர் என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மன்னர் ஒரு நல்ல மன்னர், அதாவது ஹக் சத்தியத்தை மிகவும் எடுத்து சத்தியத்தை மிக எளிமையா குபுல் செய்யக்கூடிய ஒரு மன்னர். அந்த மன்னர் செய்தி போது அந்த மன்னர் இந்த வாலிபர்லாம் கூப்பிடுறாங்க. வாலிபட்டு கொண்டு போ, எந்த ஒரு வாலிபன் இந்த பைசாவை நெட்டானோ
அந்த வாலிபன் மட்டும் போறான், போயிட்டு இந்த மாதிரி முழு சம்பவத்தையும் சொல்றான். நான் உங்க எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்ற மன்னர் சொன்னப்போ அந்த நேரத்துல குகை வாசல் வரையும் போகப்படுது. வாசல் வரையும் போயிட்ட பிறகு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் உள்ள பேசிட்டு எல்லாரையும் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபர் திருப்பி குகை உள்ள போறாரு. குகை உள்ள போறாரு ஒழிய அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி இந்த வாலிபர் மன்னரை சந்தித்தார்களா, அதுக்கு பின்னாடி அந்த ஊர்ல ஒழுங்கா வாழ்ந்தாங்களா அப்படின்னு சம்பந்தமான எந்த ஒரு வரலாறும் குர்ஆனும் சுன்னாவும் பேசவில்லை. நீங்க ரிவாயத்தும் மின் பனி இஸ்ராயில், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அறிவித்த அறிவிப்புகள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள் அடிப்படையில் பார்த்தா நிறைய விதமான கதைகள் இருக்கும், நிறைய விதமான கதைகள் இருக்கும். இந்த கதையில எடுத்து போட்டா என்னது, நமக்கு படிப்பினை கிடைக்காது. குர்ஆன் சொன்ன அடிப்படையிலும் இந்த சூரா கஹஃப்ல வரக்கூடியதும் ஹதீஸ்ல சில ஆதாரபூர்வமான விஷயங்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சு. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன நடந்தாங்க அப்படின்னு கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், ஒரு விஷயத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஹை. இதுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களுடைய சம்பந்தமா ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவான். அது என்ன விஷயமா இருக்கா தெரியுமா? இந்த குகைவாசிகள் சம்பந்தமா இவ்வளோ அந்த மன்னர் சந்தித்தாரு, மன்னர் எதுவும் அவங்களை தீண்டல், அது கன்ஃபார்ம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது என்ன யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு விஷயம் கன்ஃபார்ம். என்னது, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டாங்க. வாலிபர்கள் வயசாகி ஒரு கட்டத்துல மவுத்தாயிட்டு என்னது மவுத்தானாலும் இவங்களுக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் மக்கள்கிட்ட சொல்றாங்க. ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். என்னதான் நடந்து வந்தாலும் இவங்களுக்கு மத்தியில் நடந்த அதிசயமா இல்லையா? அதிசயம், மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயம் மக்கள் என்ன பண்றாங்க, தவறா விளங்கி இந்த வாலிபர்கள் மவுத்தான பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபகாலுபுனு அலைஹிம் புனியானா ரப்புஹும் ஆலம் பிஹிம் கால அல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன் அலைஹிம் மஸ்ஜிதா. அதாவது அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இவங்களுக்காண்டி ஒரு வீடை கட்டுவோம், இவங்களுக்காண்டி ஒரு வீடை கட்டுவோம். அந்த வீடை கட்டி என்ன பண்ணுவோம், அந்த வீடு இவங்களுடைய நினைவூட்டலாம். அந்த வீட்டை வச்சு புண்ணியான வீடு, கட்டிடம், ஒரு கட்டிடத்தை கட்டுவோம். இப்போ கட்டிடம் இவங்களோட கபருக்கு மேலயா, கபருக்கு வெளியவா? இது ஒரு கருத்து முரண்பாட விஷயம். ஆக மொத்தம் ஊர் மக்கள் சொன்னாங்க, ஒரு கட்டிடத்தை இவங்களோட பேர்ல கட்டும், நினைவூட்டல், நினைவூட்டல் சரிங்களா. இந்த கட்டிடத்தை கட்டி இந்த வாலிபரோட பேர் அதுக்கு வச்சு நினைவூட்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. கால அல்லதீன கலபு அலா அம்ரிஹிம், மார்க்கத்துல வழிகட்டவங்க இருப்பாங்களே, எல்லா ஊர்லயும் மார்க்கத்தை வழிகட்டவங்க இருப்பாங்க. இந்த மார்க்கத்துல வழிகட்டவங்க சொன்னாங்க, லனத்தஹிதன் அலைஹிம் மஸ்ஜிதா, நானும் பள்ளிவாசல் கட்டலாம். நம்ம என்ன பண்ணலாம், பள்ளிவாசல் கட்டலாம். இந்த மார்க்கத்துல வரம்பு மீறிய பாவிகள், மார்க்கத்தை தவறா புரிஞ்சு மார்க்கத்தை தவறா எடுத்துட்டு போறவங்க இருப்பாங்களே, பள்ளிவாசல் கட்டலாம்னு சொன்னால, இந்த பள்ளிவாசல் கட்டுறது எங்க, அவங்களுடைய கபருக்கு மேல, அவங்களுடைய கபருக்கு மேல பள்ளிவாசல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்ற செய்தியும் அல்லாஹ் என்ன பண்றான் 21வது வசனத்தை சொல்றான் அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா. இப்ப நம்ம என்ன தெரியுது, ஏகத்துவத்தை கொண்டு வந்தாங்க, தௌஹீத பேசுறதுக்காண்டி மன்னர்கிட்ட உயிரை விட்டு பேசுறாங்க. அப்பயும் அல்லாஹ் என்ன பண்ணா அவங்களை பாதுகாத்தான். 300 வருஷம் கழிச்சு எழுப்பப்பட்டாங்க. எழுப்பப்பட்ட பிறகு திருப்பி தௌஹீத பேசுனாங்க, ஒரு முழு ஊரையும் திருத்துறாங்க. திருத்திய பிறகு சைத்தான் என்ன பண்ணா, அந்த ஊருக்கு திருப்பி வந்து எது கூடாதோ அதே திருப்பி சைத்தான் கொண்டு வந்தான் அப்படின்றதும் இந்த இடங்கள் நம்ம பாக்குறோம். அப்படியும் இந்த இடங்கள் நம்ம பாக்குறோம் சரிங்களா. இது அஸ்ஹாபுல் கஹஃப், குகை வாசிகளுடைய ஒரு சம்பவம். இது சுருக்கமா சொல்லப்பட்ட விஷயம். இன்னும் டீடைலா பாக்குறதா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு நிறைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னா சூரா கஹஃபுடைய முதல் 30 வசனம் தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிச்சா இன்னும் நிறைய டீடைல்ஸ் இதுல தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு பாக்குறோம். இது முதலாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம் இதை விட ரொம்ப சின்ன சம்பவம் தான். எத்தனை வாலிபர்கள் يقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم. அதாவது வாலிபர்கள் 7 வாலிபர்கள் ஏழு வாலிபர்கள் எட்டாவதா நாய், 7 வாலிபர்கள் எட்டாவதா நாய், இதுதான் சரியான கருத்து சரிங்களா. இந்த வரலாறு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 22வது வசனம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் சொல்லுவான், அதாவது சயகூலுன், அவர்கள் கூறுவார்கள், அவர் என்றால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள்லாம் சொன்னாங்க,
இந்த சம்பவத்தை பார்க்காத ஆளுங்களாம் சொல்றாங்க என்னது, அதாவது 4 வாலிபர்கள் 5வது நாய், அல்லது வாலிபர்கள் 5 பேர் 6வது அவங்க கூட இருந்த நாய், இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரஜ்மம் பில் கைப், அதாவது மறைவான விஷயத்தை அவங்களே தெரியாம சொல்லி கொண்டாங்க. இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதாவது சபஅத்தும் வ சாமினும் கல்புஹும், வாலிபர்கள் 7 பேர், 7 7 பேர், 8வதா அவங்களோட நாய் இருந்ததும் அப்படின்றதும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப வாலிபர் 7 பேர், 8வதா அவங்க நாய் இருந்ததும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 32வது வசனத்தின் 2வது சம்பவம், இந்த அமருடைய கடைசி சம்பவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வதுரிப லஹும் மஸல ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைன் மின் அனப் வ கஃபஃப்னாஹுமா பினக்ல் வ ஜஅல்னா பைனஹுமா ஸரஆ. அல்லாஹ் ரப்பல் சொல்றான், நபியே 2 ஆட்களுடைய உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்க. ரசூலா பார்த்தா சொல்றான், ரசூலாவே 2 நபர்களுடைய உதாரணத்தை நீங்க சொல்லுங்க. அதுல ஒருத்தருக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா 2 தோட்டத்தை கொடுத்தான். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான், 2 தோட்டத்தை கொடுத்தான், கார்டன். சரிங்களா? இந்த கார்டன் எப்படி இருந்து அப்படின்னு சொன்னா கஃபஃப்னாஹுமா பினக்ல், அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா அந்த தோட்டத்துக்குள்ள அனாப் திராட்சை தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம் அல்லாஹ் கொடுத்தான். அதோடைய பார்டர், 2 தோட்டத்துடைய பார்டர் எப்படி இருக்கு? பேரித்த பலம் மரம் இருக்குல்ல, இந்த பேரித்த பலம் மரத்தால் அதோட பார்டர் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, நிக்க வைக்கப்பட்டிருக்கு. இடைப்பட்ட உள்ள என்ன இருக்கு? திராட்சையுடைய தோட்டங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இது 2 தோட்டம் எப்படி இருக்கா, 2 தோட்டத்து மத்தியில வஜால்னா பைனஹுமா, அதாவது ஜரா, அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா இது இல்லாம 2 தோட்டத்துக்கு கீழ ஒரு நீர் பாயக்கூடிய வகையில அல்லாஹ் ஆக்கி வச்சுனா, அது மட்டும் இல்லாம அதுல வேறு ஒரு விவசாயமா ஒரு பண்ணக்கூடிய அடிப்பில அல்லாஹ் ஆக்கியிருந்தான். 2 தோட்டம் இருக்கு, பார்டர்ல சுத்தி பேரிச்சம்பழம் இருக்கு, அது மட்டும் இல்லாம உள்ள திராட்சை இருக்கு, திராட்சை தாண்டி நிறைய அறுவடை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. 2 தோட்டம் இருக்குல்ல, 2 தோட்டம் மத்தியில நீர் பாயக்கூடிய ஒரு வசதியும் அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ஆக வந்து இது அல்லாஹ் எதுக்கு தெரியுமா சொல்றான், தூரத்துல இருந்து பார்த்தா கண் குளிர்ச்சியா இருக்கும். சுபஹான் அல்லாஹ் அப்படின்ட்டு மனசார சில இடங்களை சொல்லிருப்போம்ல, அப்படி சொல்லக்கூடிய இடங்கள் தான் இது. எது? இந்த 2 தோட்டம் நடுவுல தண்ணி சுத்தி பேரிச்ச பழத்தை நிலைநாட்டி வைக்கிறது, இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இதனால எத்தனை பேர் கொடுத்தான்? ஒரே ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ரப்பல் கொடுத்தான் அப்படின்னு பாக்குறோம். கில்தல் ஜன்னத்தின் ஆத்தத்து குலஹா வலம் ததுலிமின் ஷைஆ வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா. அல்லாஹ் ரப்பல் சொல்றான், இந்த 2 கார்டன் நல்லா கொடுத்தால 2 தோட்டம், இந்த 2 தோட்டத்துல பயங்கரமான விளைச்சல் வருது. எந்த விளைச்சல் கம்மியாவல, எந்த விளைச்சல் கம்மியாவல அப்படின்னு சொன்னா கிரேப்புக்கு ஒரு சீசன், அது இல்லாம வேறொரு விவசாயம் செய்யறான்ல அதுக்கு ஒரு சீசன். இவன் எதெல்லாம் போடுறானோ வருஷம் முழுக்க அதுல இருந்து அறுவடை வந்துட்டு இருக்கு. அவனும் நிறைய காசு அதுல இருந்து பாக்குறான் அப்படின்னா அல்ல சொன்னான் ஒகானல சமர், நிறைய காசு அவன்கிட்ட இருக்கு. ஃபகாலிலி சாஹிபி, இன்னும் எதிர் வீட்டுக்காரனை பாக்குறான். யாரை பாக்குறான்? எதிர் வீட்டுக்காரனை பாக்குறான். எதிர் வீட்டுக்காரன் எப்படின்னு சொன்னா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா ஈமான் இருக்கு. இவன்ட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஈமான் இல்ல. அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான், ஆனா இபாதத் இல்ல, ஷிர்கோட கலந்திருக்கு, நன்றி மனப்பான்மை இருக்கு. இப்படி நிறைய கெட்ட பழக்கங்களோட இவன்ட்ட நிறைய பொருளாதாரம் இருக்கு. எதிர் வீட்டுக்காரங்கிட்ட ஒன்றுமே இல்ல, ஆனா அவன்கிட்ட ஈமான் இருக்கு, தௌஹீத் இருக்கு, ஷிர்க் கலப்படம் இல்லாம இருக்கு, தன்னுடைய ரப்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கான். அவன் சொல்றான் அனா அக்ஸரு மின் கமாலும் ஆசு நஃபரா. இவன் ஏழை, எதிர் வீட்டுக்காரன் ஏழைய பார்த்து சொல்றான், உன்னை விட நான் காசுலயும் பிள்ளைகள்லயும் நான் தான் அதிகம். என்ன சொல்றான்? காசுலயும் பிள்ளைகள்லயும் நான் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்ப சொல்றான் வதகல ஜன்னத்து வஹுவ ஸாலிமுல் லினஃப்ஸி ஸாலமா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. அவன் சொல்றான், அதாவது அவனுடைய தோட்டத்துல பேசுறாங்க 2 பேரும் பேசிட்டு, அப்புறம் ஒருத்தர் தான் அவன் வீட்டுக்கு போயிடறான். இவனுடைய கார்டன் உள்ள நுழையும் பொழுது, அந்த தோட்டத்துல நுழையும் பொழுது பெருமையா நுழையறான். ஸாலிமுல் லினஃப்ஸி, தனக்கு அநியாயம் செஞ்சமா நுழையறான எண்ணத்தும் பெருமையோட நுழையறான். பெருமையோட நுழைஞ்சு அவன் தனக்கே தனியா பேசுவான். இந்த ரொம்ப காசு ஆயிருச்சுன்னா சில பேர் வந்துட்டு என்ன பண்ண தனியா பேசி பைத்தியம் ஆயிரும். அந்த நிலைக்கு அவன் போயிட்டான். என்னது? தனக்கு தானே அவன் பேசிக்கிறான். என்னது? அந்த அதாவது அவன் சொல்றான் மா அதுவும் நான் தபீத ஹாதிஹி அபதா, ஒரு பொழுதும் என்னுடைய கார்டன் அழிஞ்சு போறது கிடையாது, என்னுடைய காசு பொருளாதாரம் ஒரு பொழுதும் அழியறது கிடையாது. ஒமா அதுன்னு சாத்து காயுமா, கியாமத்து வரும் என்றே நான் நினைப்பது கிடையாது, கியாமத்து வராது போன்று. ஒருவேளை கியாமத்து வந்து ரப்பிடத்துல நான் போனாலும் அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு இடத்தை எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அவன் சொல்லி என்ன பண்றான், இவன் நினைக்க அப்படின்னு பாக்குறான். அல்லாஹை பற்றி நல்ல எண்ணம் கொள்வது அனைவரும் கட்டாய கடமை, அனைவது கட்டாய கடமை. அதே போன்று அமலும் செய்யணும். ஷிர்க்கும் பிதாத்தும் குஃபரும் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் நல்ல இடம் கொடுப்பானா எப்படி? முரணாமையும். அப்போ இவன் எல்லாருமே தவறும் செய்யறான், மறுமையில் போனா அங்கேயும் நல்ல இடம் கிடைக்கும்னு நினைக்கிறான். இது ஒரு கெட்ட குணம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பாலலஹு சாஹிபுஹு யுஹாவிரு அக்ஃபர்த பில்லதி خلق மின் துராப் சும்ம மின் நுத்ஃபா சும்ம சவ்வாக ரஜுலா. அதாவது திரும்ப இன்னொரு சந்திப்பு, இன்னொரு முலாகாத்தாவது. யாருக்கு? எதிர் வீட்டுக்காரனுக்கும் இவருக்கும் இன்னொரு முலாகாத்தாவது. இன்னொரு முலாகாத்தான பிறகு அது எதுவுமே இல்ல நபர் சொல்றாரு, ஏப்பா அதாவது அதாவது ஒரு மனிதனை அல்லாஹ் மண்ணிலன்னு படைக்கிறான்.
பிறகு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் நுத்ஃபா, சொற்பமான, அதாவது சொற்பமான நீர், சொற்பமான நீரிலிருந்து அல்லாஹ் படைக்கலாம். எதுவுமே இல்லாத நீரிலிருந்து அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கானே, அந்த அல்லாஹ்வுக்கு நீ ஷிர்க் செய்றியா, அகஃபர்த், நீ குஃப்ர் செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எதுவுமே இல்லாதவன் இந்த இரண்டு தோற்றத்தை வச்சிருக்கவங்களை பார்த்து சொல்றான் அப்படின்னு பாக்குறான். அதாவது அது திருப்பி அவர் சொல்றாரு, அல்லாஹ் நாடினால் ஒருவேளை எனக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்து உன்னை எதுவுமே இல்லாம உன்னோட தோட்டத்தை அல்லாஹ் அழிச்சிடலாமே, இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கே அப்படி சொல்லி என்ன பண்றாரு, பயமுடுத்தாரு. அல்லாஹ் ரப்பனா அதாப் வந்து சொல்லிட்டு என்ன பண்றாரு, பயப்படுத்தாரு. பயப்படுத்துறப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் வஹீத பிஸமரி ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா வயகூலு யா லைத்தனி லம் உஷ்ரிக் பிரப்பி அஹதா. அல்லாஹ் சொல்றான், இவர் இப்படி எல்லாம் பயமுடுத்துறாரு, அல்லாஹ் பயந்துக்கும், ஷிர்க் குஃப்ர் செய்யாத, அல்லாஹ் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. எப்பவும் நீங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுதான் வழி தவறுறோமோ, எப்பெல்லாம் நம்ம அறியாமலே வழி தவறுமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவுமே கிடையாது, ஒரு மனிதனை அல்லாஹ் அனுப்புவான், ஒரு மனிதனை அல்லாஹ் அனுப்புவான். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப்ல வந்துட்டு ஃபீடில் வந்துட்டு அல்லது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் ஃபீடில் வந்து பயான் வந்துருச்சுன்னா அல்லாஹ் உங்களை திருத்துவான் அப்படின்னு. அல்லாஹ் மனிதனை அனுப்புவான், நேரடியா மனிதன் மூலியமா அல்லாஹ் அனுப்பிச்சு அல்லாஹ் உங்களை திருத்துறதுக்கு அல்லாஹ் நம்மளை செயல்படுத்துவான். என்னது, நீ தவறான வழியில இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபரை அனுப்பிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவறான வழியில இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உணர்த்துவோம். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இந்த சம்பவம். அப்போ இந்த நபர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, சொல்லி முடிச்ச என்னாவது, திமிரும் குஃப்ரும் பெருமையும் அடங்கல. வஹீத பிஸமரி, ஒரு மலக்கு போறாரு, அவருடைய இரண்டு தோட்டத்தில் மலர் ஒன்று அதாவது அந்த மலக்கு என்ன பண்றாரு, சூழ்ந்து கொள்றாரு. அது முந்தைய நாள் எப்படி இருந்ததோ அது இல்லாத போன்ற அழித்து விடுறாரு, இல்லாத போன்று அழித்து விடுறாரு. அவன் வந்து பாக்குறான், அவனோட தோட்டம் முழுவதும் அழிந்து போயிருக்கு. தோட்டம் தான் அவனோட பொருளாதாரமே, அதுதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ தோட்டமே அழிஞ்சு போச்சுன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதாவது தோட்டத்தை பார்த்து இப்படி கை பிசைறானா, தோட்ட பார்த்து என்ன பண்றான், யுகல்லிபு கஃபை, இரண்டு கைகளும் இப்படி பிசைந்து கொண்டு இருக்கான். ஒரு மனிதன் இரண்டு கைகள் பிசைறான் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னது, அடுத்து பிளான் இல்ல, அடுத்து பிளான் இல்ல, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற பதத்தொட்டுடைய உச்சம் தான் என்னது, ரெண்டு கையும் அவன் பிசைந்து கொண்டிருந்தான். இன்னும் அவன் சொன்னான், என்னோட இறைவனுக்கு நான் ஷிர்க் செய்யாமல் இருந்திருந்தால், இன்னும் அல்லாஹ்வை நான் புகழ்ந்திருந்தால், மாஷா அல்லாஹ், அதாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர்களால் நான் அல்லாஹ்வை புகழ்ந்திருந்தால், அல்லாஹ் ஷிர்க் செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது என்று சொல்லி அவன் புலம்பினான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே அளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு பார்க்கிறோம். இது இரண்டாவது சம்பவம். அதாவது இரண்டு சம்பவங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த இரண்டு சம்பவம் தஜ்ஜாலுக்கும் என்ன சம்பவம், என்ன தொடர்பு அப்படின்றதும் அடுத்த வாரம் தான் பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த வாரத்தை என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பொதுவான சில படிப்பினைகள். முதலாவது படிப்பினை நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, எல்லா இடங்களிலும் தீனை காப்பாத்துறதுக்கு முழு முயற்சிகள் இருக்கும். தீனை காப்பாத்துறது முழு முயற்சி இருக்கும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு பூமியில இல்ல, எங்க பார்த்தாலும் தௌஹீத், எங்க பார்த்தாலும் ஏகத்துவம், இப்படிப்பட்ட ஒரு பூமியில இல்ல. நம்ம வாழக்கூடிய பூமிகள் எப்படி இருக்கு, அல்லாஹ் சோதனைக்காண்டி இந்த பூமியில நம்ம பிறக்க வச்சான். வாழக்கூடிய பூமிகள்ல ஏகத்துவத்தோட ஷிர்க்கும் குஃப்ரும் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம இருக்கும். பிதாத்துகள் நிறைஞ்சிருக்க கூட்டத்துல நம்ம இருக்கும். பிதாத்துகள் செஞ்சு மார்க்கத்துக்கு புதுமையான விஷயத்தை செஞ்சு இது ஹலால், இது செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு வாதாடுற கூட்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்துல அல்லாஹ் தான் ஒரே இறைவன், எந்த இடத்திலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் கிடையாது. ஏன், இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து அனுப்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை கிடைக்காது, இணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலைக்கும் நம்ம வாழ்ந்து வேண்டிய சூழ்நிலைக்கு ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அந்த அதாவது அந்த வாலிபர்கள் எல்லாம் மீது ஈமான் கொண்டு அவருடைய ஹிதாயத் அதிகமாச்சு. இந்த வாலிபருடைய உதாரணம் இது இந்த காலத்துல நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பாக்குறோம், வியாபார இடங்களையும் ஆபீஸ்களையும் தீன சொற்ப காசுக்கு வித்துறாங்க. சொற்ப காசுகளுக்கு விற்கக்கூடிய சமுதாயங்களை பார்க்கிறோம். சில ஃபெஸ்டிவல் வந்தாலும், அவருடைய கலாச்சாரம் சூழ்நிலை வந்தாலும் ஸ்வீட்ஸ்களை கிஃப்ட் கொடுக்கக்கூடிய சமுதாயங்களை பார்க்கிறோம். ஹாப்பி இந்த ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு கை கொடுக்கக்கூடிய சமுதாயம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது, தீன சொற்ப காசுகளுக்கும் சம்பள காசுகளுக்கும் போனஸ்களுக்கும் இந்த தீன விற்கக்கூடிய அற்பமான சூழ்நிலை வாழ்ந்து இருக்கும். எல்லா இடங்களும் பாருங்க, எல்லா கலப்படமா சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும். கலப்படத்துவம் தான் இருக்கும், கலந்துதான் இருக்கும். கலந்து இருக்கும் பொழுதும் தனித்துவமா இருக்கணும். அதுதான் ஈமான்றதும் இந்த இடங்கள்ல பாக்குறோம். எல்லா இடங்களும் மார்க்கத்துடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய நபராக இருக்கணும். மார்க்கத்தை எந்த இடங்களும் விட்டு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். இப்படி சில ஆட்கள் பற்றி கேள்விப்பட்டது. அவர்கள் மதரசாவில் படித்தார்கள். மதரசாவில் படித்து மௌலவி பட்டமும் வாங்கினாங்க. தெளிவான சுன்னா என்ன, தௌஹீத் என்னன்னு தெரிந்தது. ஆனா தெரிஞ்ச பிறகு அவங்க எங்க போறாங்க, ஐடி கம்பெனிக்கு போறாங்க. அங்க போனா தாடி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஐடி சகோதரர் தவறா எடுத்துக்க வேண்டாம், இருக்கக்கூடிய உண்மையான உதாரணத்தை நான் சொல்றேன். அங்க ஐடி கம்பெனி போனோடனே தாடி சேவ் பண்ண சொல்லப்பட்டது. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய 70,000 80,000 சம்பளத்துக்காண்டி தாடி சேவ் பண்ணியும்
சும்மா விட்டு கொண்டும் ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் நம்ம வாழக்கூடிய காலத்துல இருக்காங்க, நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில இருக்காங்க. ஆனா மதரசால படிக்கும் பொழுது அவர்கள் படிப்பதற்கு மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட நபர்களா இருந்தாங்க. வெளியே வந்து தீன சொற்ப காசில் விற்கக்கூடிய இடங்கள் இருக்கும். இந்த தீன சொற்ப காசில் விற்க கூடாது. எல்லா இடங்களும் உலகம் உங்களை உலகமும் ஒன்று திரட்டி உங்களை தனியா நிக்க வச்சாலும் உங்களை தனித்துவமா உங்களுடைய தீன் காமிக்கணும். தீனை எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஏகத்துவம், தௌஹீத், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருத்தல் என்பது ஒரு முஃமினுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். அது நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயத்தை படிக்கணும். அதுதான் அகீதா கிளாஸ் வச்சிருக்கு. அதை தொடர்ந்து அன்பிற்குரிய சகோதரி, முதலாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் சம்பந்தமான விஷயத்தை பத்தி பார்க்கும்பொழுது நம்முடைய தீனை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பாடம் கிடைக்குது. இரண்டாவது விஷயம், இந்த தோட்ட சகோதரர் இருக்குல்ல, இதுல நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத்துக்கு நன்றி செலுத்த கத்துக்கொள்ளணும். அல்லாஹ் என்ன நியாமத்தில் உலக நம்ம கொடுத்தாலும் அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். பாருங்க, அவன் ஒருவேளை யாரெல்லாம் நீ கொடுத்தது ஏன் தரப்புன்னு கிடையாது, நீ ஓன் தரமும் கொடுத்த, இதுக்கெல்லாம் நீதான் பொறுப்பாளன், உனக்கே இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உள்ள உள்ளம் அந்த நபருக்கு இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, ஷிர்கு பண்ணிருக்க மாட்டாரு, அல்லாஹ்வுக்கு இணையா பொருளாதாரங்களையும் வேற ஒரு கடலும் கொண்டு வந்திருக்க மாட்டாரு, இன்னும் அவருடைய தோட்டம் அழிக்கப்பட்டிருக்காது. ஆனா என்ன ஆகுது, இந்த நன்றி கெட்ட தன்மை என்பது எப்படி ஆயிருச்சு, அந்த தோட்டம் எல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தை வந்தது, என்னுடைய முயற்சி வந்தது, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கடைசியில அவர் என்ன முடிவுக்கு வந்தாரு, கயாமத்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கயாமத்தை வந்தாலும் எல்லாமே அழிஞ்சு போய் நானே மௌத்தானாலும் திருப்பி அல்லாட்ட தான் நான் எப்படி இருப்பேன், ஒலையின் ருதித்து இல்லா ரப்பி லாஜிதன கைரம் மின்ஹா முன்கலபா, நான் அல்லாஹ் முன்னாடி வந்தாலும் எப்படி இருப்பேன், என்கிட்ட ஒரு பெஸ்டான இடம் அல்லாஹ், நான் வந்தா அல்லாஹ் எனக்கு அப்படியே சொர்க்கத்தை கொடுத்துரும், அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அல்லாஹ் கிட்ட எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கக்கூடிய அளவு, இந்த நினைக்கக்கூடிய அளவுக்குள் எங்க இருந்து வந்தது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துக்கு நன்றி மறப்பான்மையா இருந்தான். ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு ஓரத்தை உட்கார்ந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த சுவாசிக்கக்கூடிய திறன்ல இருந்து எடுத்து, பொருளாதாரத்திலிருந்து, பிள்ளை செல்வம்ல எடுத்து, நேரம் காலம் அவகாசம் என்ற ஒரு விஷயத்துல எடுத்து எல்லா நியமத்திலும் யோசிச்சு அந்த அல்லாஹ் இவ்வளவு கொடுத்திருக்கானே அப்படின்ற ஒரு இடம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தொழுது முடிச்சு ஜிக்ர் செய்யும் பொழுது தெளிவா நம்ம ஜிக்ர் செய்வோம். நீங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றது தெளிவில்லாத சமுதாயம் பார்க்கிறோம். அவசரமா சொல்லி அவசரமா துவா கேட்டு அவசரம் ஓடக்கூடிய ஒரு நபர் நம்ம பாக்குறோமா இல்லையா, தெளிவா பாக்குறோம். நம்மகிட்ட அந்த தன்மை இருக்கு. இந்த தன்மை ஏன் வந்தது, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துல சரியா உணராததுக்கு காரணமா என்ன ஆகுது, அல்லாஹ்வை புகழ்றதுக்கும் அல்லாஹ் பக்கமா வந்து தொழுறதுக்கும் நமக்கு சரியான தௌஃபீக் கிடைக்கல அப்படின்ற என்ன பண்றோம், இந்த இடங்களை புரிஞ்சுக்கிறோம். ஆக எல்லா இடங்களும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை இது புரிஞ்சு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதால உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நன்றி உள்ள ஒரு மனப்பான்மை உள்ள வாழ்க்கையை நம்ம கத்துருவோம். எத்தனையோ நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, அந்த நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல. ஊமை நம்ம சொல்லுவோமே, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கல, பேசக்கூடிய பாக்கியம் கொடுக்கல. அவங்க பேசக்கூடிய சிறு வயசுன்னு பேச முடியாது. அவங்க நினைச்சாலும் அல்லாஹ் அப்படின்னு வாயத்தோன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேச முடியாத சகோதரர்கள், அல்லாஹ் தன்னை படைத்த இறைவன் அல்லாஹ்னு தெரிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் வாயத்தோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் பாக்கியம் தரல. ஆனா நம்ம பாக்குறோம், பிறந்தது மௌத்து வர எல்லாம் அல்லாஹ்வுடைய 99 அஸ்மாஉல் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கானே. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை மனப்பாடம் செஞ்சு நம்ம சொல்லி பார்த்திருக்குமா, அல்லது குர்ஆனோட வசனங்களை ஃப்ரீயா இருக்கும் உட்கார்ந்து ஓதி பார்த்திருக்குமா? அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு ரப்புக்கு நன்றி மறப்பான்மை நம்ம இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை ஹலாலா பயன்படுத்தி அவனை ஹலாலா நினைச்சோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நன்றி உள்ள தன்மை. இதுதான் நன்றி உள்ள தன்மை. எதுவுமே கிடைக்கல, கடையில போய் நிக்கிறோம், காலைல இருந்து நைட்டு ஒரு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஒண்ணுமே கிடைக்காத நேரத்திலும் ஏதோ ஒரு அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். அந்த 100 ரூபாயில என்னோட வீட்டு தேவை பூர்த்தி ஆகாது, சாப்பாடு தேவை பூர்த்தி ஆகாது, 100 ரூபாயில ஒண்ணும் ஆகாது. ஆனா 100 ரூபாய் இங்க அல்ஹம்துலில்லாஹ் மனசார சொன்னோம் அப்படின்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத் இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு நாள் நம்மள பெரிய இடத்துல உலகத்துக்கு கொண்டு வரும். இதுதான் நன்றி உள்ள ஒரு மனப்பான்மையுடைய மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் தருவான். ஆக மொத்தம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி உள்ள நபர்களாம் நான் இருந்தோம் சொன்னா இந்த வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு அல்லாஹ் பதிலா தருவான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்த நியாமத்தை நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அஸீதன்னகும் அதிகப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்றான் அதிகப்படுத்துவேன். பிள்ளை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் அதிகப்படுத்துவான். காசு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களா, அல்லாஹ் காசு அதிகப்படுத்துவான். வீட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ், வீட்டை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். எதுக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ் புகழ்றீங்களோ அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். யாருக்கு இந்த உலகம் நிறைய தேவைப்படுதோ அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல்லட்டும், அல்லாஹ்வை நிறைய புகழட்டும். பிறகு அல்லாஹ் சொல்லலாம், வலஇன் கஃபர்தும், நான் கொடுத்து நீங்கள் நன்றி மறுப்பாளராக இருந்தால் மாறு செய்வோம், நன்றியே சொல்ல மாட்டீங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அல்லாஹ் நீ கொடுத்த நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுங்களா, இன் அஸாபி லஷதீத், என்னோட வேதனை மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான் என்னுடைய வேதனை மிக கடுமையாக்கும். அல்லாஹ் சொல்றான்
நீ நன்றி மறத்தா என்னோட வேதனை மிக கடுமையாக இருக்கும். இந்த மிக கடுமையாக இருக்கும்னா இதான் யாரு தோட்டத்தை கொடுத்தும் அதுக்கு நன்றி மறப்பானே எல்லாமே ஏன் சக்தியில வந்துன்னு சொன்னால அதோட பதில் அல்லாஹ் என்ன பண்ணா, உலகத்திற்கும் அவன் கண்ணு முன்னாடி தோட்டத்தை அழிச்சு போட்டான். தோட்டத்தை அவன் கண்ணு முன்னாடி அழிச்சுனான். இதுதான் அதாபி அல்ல இன்ன அதாபி ரஷதீத். எத்தனை சகோதரர் பார்த்துருப்போம், இவ்வளவு கஷ்டப்பட்டு கடையில சரக்கு போட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து அவங்க கடையை மெயின்டைன் பண்ணி இப்பதான் வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் வந்து நிப்பாங்க, அப்படியே திருப்பி போட்டோம். அப்படியே திருப்பி போட்டோம். ஒன்றுமில்ல, ஒரு சின்ன அதாவது எலக்ட்ரிக் கசிவு, ஒரு எலக்ட்ரிக் மின் கசிவின் காரணமா, சின்ன மின் கசிவின் காரணமா கடை தீப்பத்திச்சு லட்சக்கணக்கான சரக்கு காலி. என்னது இவ்வளவு கஷ்டமா சரக்கு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதுல வந்து இழுதுல வந்து மானக்கேடுபட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டு வாங்கி பில்ட் பண்ணி எடுத்து வந்திருப்பாரு. ஒரு செகண்ட்ல அல்லாஹ் எல்லாத்தையும் தகர்த்து. இது ஏன் காரணம்? எல்லாமே பண்ணாரு, ஆனா ஒண்ணு பண்ணல. என்ன பண்ணல? அல்லாஹ்வோட உதவி தேடல. இது கொடுத்தது அல்லாஹ் அப்படின்ற ஒரு உணர்வு இல்ல, இது எல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்ற இடத்துக்கு இவர் வந்தார்ல. இந்த இடத்தின் காரணமா நீ எவ்வளவு உழைப்பு செஞ்சாலும் அல்லாஹ் ஒரு நிமிஷம் தகர்த்தெறிவான் அப்படின்றதும் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். எனவே உலகம் அற்பமானதான், அதுல சந்தேகம் கிடையாது. உலகம் அற்பமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடுத்த வாரம் இதே அமர்ல நம்ம இருப்போமா? கேரண்டி கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் எந்த நேரமே நம்ம ரூஹ் வாங்கிடலாம். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த அற்பமான உலகமும் சரியான விதத்தில் பயன்படுத்தணும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அப்படி பார்க்கிறோம். அப்போ எல்லா நேரமும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை நம்ம இருக்கணும். எதுவுமே இல்லாவிட்டாலும் சரி, இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே, அந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நபர்களாம் நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது ஒரு மார்க்க அறிஞர் சொல்றார், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு 10 நிமிஷம் தான் ஹயாத்தை தரானா. இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, ஏத்துக்கிட்டு மௌத்தாயிராரு. மௌத்தாயிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிற மௌத்தான இடைப்பட்ட காலம் என்னது? 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் கேப்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 10 நிமிஷத்துல மௌத்தாயிட்டார். மௌத்தான பிறகு அல்லாஹ் எங்க அனுப்பான்? அவரை சொர்க்கத்தை அனுப்பும். ஏன்னா அந்த 10 நிமிஷத்துல அவர் என்ன பண்றாரு? கலிமா மட்டும் படிச்சிருக்காரு. அவர் கடைசியா படிச்சது கலிமா தான். இந்த கடைசியா கலிமா சொல்ல காரணமா அல்லாஹ் எங்க அனுப்புறான்? சொர்க்கத்தை அனுப்புறான். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ, மலக்க கண்ணுல பாக்குறதுக்கு முன்னாடி, மலக்க கண்ணுல பார்த்துட்டு என்ன புலனாலும் கணக்குல வர மலக்குமார்கள் கண்ணுல பாக்குறதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் யாருக்கு இருக்கோ அல்லாஹ் அவனை சொர்க்கத்தை அனுப்புவான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இப்போ ஒருத்தர் என்ன பண்ண, கலிமா படிக்காரு. கலிமா படிச்ச கொஞ்ச நேரத்துல ரூஹ் வாங்கப்படுது. இடைப்பட்ட காலம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா அல்லாஹ் அங்க அனுப்புறான்? சொர்க்கத்தை அனுப்புறான். எங்க அனுப்புறான்? சொர்க்கத்தை அனுப்புறான். நீங்க நல்ல பிராக்டிகல் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்புறான்ல, சொர்க்கம் எப்படிப்பட்டது? எந்த கண்ணும் பாத்துறாது, எந்த காதும் கேட்டுற முடியாது, எந்த உள்ளம் சிந்திக்க முடியாது. அது 60 வருஷம் ரூம் போட்டு யோசிச்சாலும் இப்படிதான் சொர்க்கம் இருக்கும்னு நினைச்சா உண்மையில போய் சொர்க்கத்தை பார்த்தா அதை விட சூப்பரா இருக்கும். அப்படியே அல்லாஹ் என்ன பண்ணா சொர்க்கத்தை அமைச்சிருக்கான். அவ்வளவு அன்லிமிட்டடான ஒரு மனிதன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் 10 நிமிஷத்துக்கு பதிலா தரான். எதுக்கு தரான்? 10 நிமிஷத்துக்கு பதிலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரான் அப்படின்னு சொன்னா, அன்பிற்குரிய சகோதரே, நம் காலக்கூடிய 10 நிமிஷமும் அல்லாஹ் ரப்பல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் தான். இது இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வாழ்ற மூலியமாவும் ஒரு 2 நிமிஷம் வாழ்ற மூலியமா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்ன பண்றது? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் தான். நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்ல, உஹதுடைய போர்க்களத்துக்கு முன்னாடி ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது அவர் சொல்றாரு, யா முஹம்மதே, உங்களுக்கு நான் உதவ நினைக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு காஃபிரோட உதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அப்படின்னா உங்களுடைய மார்க்கத்தை நான் தழுவுறேன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி ஷஹாதா படிச்சு என்ன பண்ணாரு? சஃப்ல வந்து நிக்கிறார். சஃப்ல வந்து என்ன பண்றாரு? போர் செய்ய ஆரம்பிக்கிறார். போர் செய்ய ஆரம்பிச்சுட்டு என்ன போர்ல என்ன பண்ணா மௌத் ஆகுறாரு. போர்ல மௌத் ஆகுறாரு. மௌத்தான பிறகு உடல் கிடைக்கப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவ்வளவு சிறந்த நபர் அவர், அவர் எவ்வளவு சிறந்த நபர், ஒரு சஜிதா செய்யாமலும் சொர்க்கத்துள் நுழைந்தார். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. சுப்ஹானல்லாஹ். ஒரு சஜிதா செய்யாமல் சொர்க்கத்துள் நுழைந்தார், எவ்வளவு சிறந்த நபர் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அப்படியே அந்த மையத்தை பார்த்து சொன்னாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இடைப்பட்ட காலம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுப்போமா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பதிலா அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரா அப்படின்னு சொன்னா, நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். நம்ம பெருசு பெருசான நினைக்க வேணாம். என்னது கோடீஸ்வரங்கள் அல்லாஹ் கொடுக்கறலாம் எனக்கு கொடுத்தான்னு அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் கூடிய மிகப்பெரிய பாக்கியம். உணரக்கூடிய நபருக்கு மட்டும்தான் இது புரியும் அப்படின்றத மார்க் நமக்கு சொல்லி தருது. அப்போ இந்த வாழ்க்கை ஹயாத் அப்படின்றது எதுவுமே இல்லாவிட்டாலும் சரி, வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னா, ஒரு லா ஹவுல வலா குவத்த சொன்னா, அதுவே சொர்க்கத்துல எனக்கு நியாமத் கிடைக்கும் சொன்னா, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் அப்படின்றத இந்த தோட்டத்து சகோதரருடைய வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம். இது இந்த சூரா கஹஃப்ல சொல்லப்பட்ட முதல் 2 வரலாறுகள். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வாரம் மீதி இருக்கக்கூடிய மூசா அலிஸ்லாம் மற்றும் ஹிஜர் அலிஸ்லாம், அதை தொடர்ந்து ஜுல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய வரலாறு இன்ஷால்லா தொடர்ந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து இதன் மூலியமா எப்படி தஜ்ஜாலுடைய அபாயம், அது மூலியம் எப்படி பாதுகாவல் தேடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பந்தப்படுத்தி இன்ஷால்லா பார்க்கலாம். இன்ஷால்லா இதோட முடிஞ்சுக்கலாம். சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு போயிட்டு அல்லாஹ்வுக்காண்டி சூரா கஹஃப் உடைய இந்த சூறாவை தமிழாக்கம் எடுத்து பாருங்க. நைட்டு தூங்க முன்னாடியோ இல்ல ஃப்ரீ டைம்லயோ எப்பயாவது ஒரு தடவை இன்னைக்கு வெகு சீக்கிரமா இன்னைக்கு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஞாபகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சூரா கஹஃப் உடைய தர்ஜுமா, அதாவது இன்னைக்கு பார்த்த வரையும் 42 வசனம், 42 வசனம், முதல் வசனத்து 42 வசனம் வரையும் எடுத்து தமிழாக்கம் படிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். மிகவும் மனதை கவரக்கூடிய சம்பவங்கள் இந்த 2 சம்பவங்கள். சொல்லது ஷார்ட்டா சொல்லப்பட்டிருக்கு. 1 மணி நேரம்னால இருக்கு, ஷார்ட்டா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆழ்ந்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் எளிமையான முறையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். அல்லாஹ்வை காண்டி இந்த 42 வசனம் படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன கேட்டா உண்மையிலேயே 20 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். ஸ்லோவா படிக்கக்கூடிய சகோதரருக்கு அரை மணி நேரம் ஆகலாம். அல்லாஹ்வுக்காண்டி 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எனவே நம் குர்ஆனை என்ன பண்ணோம், வெறும் ஓதக்கூடிய ஒரு பக்தி சம்பந்தமான புத்தகம் மட்டும் இல்லாம இது வாழ்க்கையுடைய ஒரு ஹிதாயத், ஒரு கைடன்ஸ் அப்படின்ற அடிப்படையிலும் இதோட தர்ஜுமாக்கள் படிக்கிற நம்ம கத்துக்கொள்ளணும். இந்த அதாவது சூரா கஹஃபுடைய இந்த விரிவாக்கம், இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் வரலாறுகள் காதுல மட்டும் கேட்டு போயிடக்கூடாது. நம்ம குர்ஆன் தமிழாக்கத்தோட சேர்ந்து அணுகக்கூடிய ஒரு நபர்களா நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பி ஆகிரின். இந்த புத்தகத்தின் மூலமாக அல்லாஹ் சில நபர்களை உயர்த்துகிறான். இந்த புத்தகம் குர்ஆனின் மூலமாக சில நபர்கள் அல்லாஹ் தாழ்த்துகிறான் அப்படின்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா குர்ஆனை யார் சரியா ஓதி அதோட தர்ஜுமாக்களை புரிந்து அதோட தஃப்சீர்ல விளங்கி வாழ்க்கையில அமர செய்யறாங்களோ, இந்த 4 விஷயம் கரெக்டா இருந்தா அல்லாஹ் உயர்த்திறான். யார் குர்ஆனை ஓதலையோ, தர்ஜுமாக்கள் படிக்கலையோ, குர்ஆனோட விளக்கத்தை யார் புறக்கணிக்கிறாரோ, குர்ஆனை வாழ்க்கையில அமலே செய்யலையோ, அந்த நபர்கள் அல்லாஹ் தாழ்த்திடுறான் அப்படின்ற செய்தியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நாம் தாழ்த்தக்கூடிய சமுதாயம் இருக்கக்கூடாது. குர்ஆன் மூலியமா உயர்ந்த சமுதாயம் நாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இன்ஷா அல்லாஹ் இங்க நம்ம எஞ்சி போனோம். எதை கேட்டோமோ சரியான வகையில் புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக.